ஹலோ கைஸ், கிறிஸ்டல் கார்ஸ்லேருந்து நான் உங்கள் சூர்யா. இன்றைக்கி நம்ம என்ன வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு டொயோட்டால குவாலிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஒரு 9 பேர் 10 பேர் வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். மெயின்டெனன்ஸும் ரொம்ப கம்மிங்க, அதிகமாக செலவு வைக்காத ஒரு வண்டி. நல்ல ஒரு பட்ஜெட் ப்ரைஸுக்கு, அதாவது ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு கீழே ஒரு பட்ஜெட்டில் ஒரு 9 சீட்டட் காரு, ஒரு பெஸ்ட்டான வண்டி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். வாங்க அப்படியே டீட்டெயில் பார்த்துடலாம். இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாக இருக்குது. ஸ்க்ராட்சு, டென்ட்டு, ரஸ்ட்டு எதுவுமே கிடையாது. பார்க்குறக்கே அவ்வளோ கெத்தாக இருக்குது வண்டி. இப்போ அப்படியே வண்டியோட சைடு லுக் நான் காட்டுறேன் பாருங்கள். எக்ஸ்ட்ரா லைட் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்லேயும் இருக்குது. பாருங்கள், லெஃப்ட் சைடு வண்டியோட ரைட் சைடு பார்க்குறோம். ரைட் சைடுமே நல்லா கிளியராக இருக்குது. சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இந்த ஏரியாலலாம் வந்து சின்ன சின்ன ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஆனால் டென்ட் எங்கேயுமே இல்லை, நல்லாயிருக்கு. ரஸ்ட்டு இல்லை, சின்ன சின்ன ரஸ்ட்டு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு 20 வருஷம் பழைய வண்டிக்கும் போது கண்டிப்பாக ரஸ்ட்டு இருக்க தான் செய்யும். 4 வீல் பொறுத்த வரைக்கும் அலாய் வீல் வந்துடும். டயர் எல்லாமே நல்ல கண்டிஷனில் இருக்குது. நமக்கு இப்போதைக்கு டயர் மாற்றணுங்கிற தேவையில்லை, நல்லாயிருக்கு டயரு. பாடி அவுட்லுக்குமே நல்லா நீட்டாக இருக்குங்க. எங்கேருந்து பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷாக தெரியுது வண்டி பார்க்கும்போது. பேக் சைடு பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வண்டியில் வந்து சொல்லிக்கிற அளவுக்கு மைனஸ் எதுவுமே இல்லை, நல்லா குவாலிட்டியாக இருக்குது பாடி அவுட்லுக் பொறுத்த வரைக்கும். அப்படியே வண்டியோட லெஃப்ட் சைடு காட்டுறேன் பாருங்கள். சேம் லெஃப்ட் சைடுமே அதே மாதிரி தான். எங்கேருந்து பார்த்தாலும் வண்டி வந்து நமக்கு அவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கும். இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் காட்டுறேன். எக்ஸ்டீரியர் மாதிரியே இன்டீரியருமே நல்லா தான் இருக்குது, நீட்டாக இருக்குது வண்டி. இன்ஜின்லாம் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான கண்டிஷனில் தான் இருக்குது நமக்கு. பாருங்கள், சீட் கவர் எல்லாமே நல்லாயிருக்கும். நமக்கு இதில் ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இதில் டிரைவர் உட்காந்தாலும் இந்த சீட்டில் வந்து 2 பேர் நம்ம உட்காந்துக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்லேயே வந்து நம்ம ஒரு 3 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து ட்ராவல் பண்ணுற அளவுக்கு இடம் இருக்கும். ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி இருக்குது. ஸ்பீடாமீட்டர் எல்லாமே ஒர்க்கிங்கு. டேஷ்போர்டோட குவாலிட்டி பாருங்கள், நல்லாயிருக்கும். சீட் கவர் நல்லா இருக்குது. இப்போ அப்படியே பேக் சீட் காட்டுறேன். பேக் சீட்டையும் பாருங்கள். பேக் சீட்டுமே சேம் அதே மாதிரி தான் நீட்டாக இருக்குது. நமக்கு ரூஃப் ஏசியுமே வந்துடுது. இந்த வண்டியோட தேர்ட் ரோ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம இந்த வழியாக கூட நம்ம ஏறிக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணணும், முன்னாடி உள்ளவங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் இருக்காது. இதுலேயுமே வந்து கம்ஃபர்டபுளாக ட்ராவல் பண்ணலாம். நான் உட்காந்து காட்டுறேன் பாருங்கள். ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படின்னா இதில் கூட ஒரு ஆள் உட்காந்துக்கலாம், இங்கே 2 பேர் உட்காந்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு வேனில் போகிற மாதிரி எத்தனை பேர் வந்தாலும் ஏற்றிட்டு போகிற அளவுக்கு ஒரு கேப்பபிளான ஒரு வண்டி. தேர்ட் ரோ இப்படி தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நம்ம வீடியோவோட ஃபைனல் பார்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா 2002 டொயோட்டா குவாலிஸ். 3 ஓனராக இருந்தாலும் வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்குது, பாடி நல்லா இருக்குது, எல்லாமே ஒரு ஓகேயாக இருக்குது நமக்கு. அதாவது எப்படின்னா, டொயோட்டா குவாலிஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 10 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் ஈஸியாக ஓடும். அந்த அளவுக்கு இன்ஜின் ரிலேபிளாக இருக்கும். மெயின்டெனன்ஸ் கம்மியான வண்டி. கரெக்டாக இன்ஜின் ஆயில் மட்டும் மாற்றினா போதும், செலவுலாம் அதிகமாக வைக்காது. ரஃப் அண்ட் டஃப்பாக ஓடக்கூடிய ஒரு வண்டி. இந்த 2002 டொயோட்டா குவாலிஸ் 3 ஓனர் எஃப்சி கரண்டில் இருக்க வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1,85,000 ரூபா. 1,85,000 ரூபா ஃபிக்ஸட் ரேட்டு. ஃபைனலாக நான் கொடுக்குற ரேட்டு சொல்கிறேன். 2.25 2.30 சொல்லி குறைச்சி வர மாதிரிலாம் நான் சொல்லலை. ஃபைனலாக இந்த வண்டி வந்து இந்த ரேட்டு கொடுத்தா கிடைக்கும். 1,85,000 ரூபா. இந்த வண்டி எங்கே பார்க்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் திருச்செந்தூர் பக்கத்துலேயே ஆறுமுகநேரி இருக்குது. அந்த இடத்துல தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா டெய்லி வந்து ஒரு லோ பட்ஜெட் வண்டி போட்டுட்ருக்கோம். அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது 2 லட்ச ரூபாய்க்கு கீழே தான் இருக்குது, ஆனால் ஒரு 8 பேர் 9 பேர் போகிற மாதிரி பெரிய வண்டி தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டியை ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.